வெல்கம் டு our சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் வீட்லயே எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். சிக்கன் பீஸை வந்து நான் இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பிரஸ்ட் பீஸ். இதுல வந்து எலும்பு இருக்காதுங்க. இந்த மாதிரி இதுல தான் வந்து பாப்கார்ன் சிக்கன் பண்ணுவாங்க. இப்போ இது செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு 1 கப் வந்து மைதா மாவை ஆட் பண்றேன். நான் கம்மியா பண்றதுனால கம்மியா எடுத்திருக்கேன் குவாண்டிட்டி. நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல மைதா மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்ல மைதா மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு தான் நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த கப்புக்கு நான் வந்து 1 கப் மைதா மாவு ஆட் பண்றேன். இப்போ இதே கப்புக்கு 1.5 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப்பு. இது கூட ஒரு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க முட்டை போடாமே செய்யலாம். முட்டை போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை வந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணி, அதாவது பிரெட்டிங் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண போகிறோம். 2 மணி நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதை இப்போ பிரெட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு சல்லடையில் மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் வந்து உப்பு, 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர், சால்ட்டும் பெப்பரும் போட்டு இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். மாவை நல்லா சலிச்சாச்சுங்க. நம்ம இப்போ இந்த சிக்கனை கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பீஸா எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி கோல்ட் வாட்டர்ல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு திரும்ப இந்த மாவுல போடுங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்படி நல்லா அமுக்கி அமுக்கி பிசைங்க. சிக்கனை வந்து செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டேன். செகண்ட் கோட்டிங் கொடுத்த உடனே வந்து நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இது கோட்டிங் பண்ணும்போதே வந்து ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வேகிறதுக்கு வந்து 2 நிமிஷங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. டோட்டலாக இது ஃப்ரை ஆக வந்து 4 மினிட்ஸ். 2 நிமிஷம் ஒரு சைட், 2 நிமிஷம் இன்னொரு சைட் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பாப்கார்ன் சிக்கன் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.